நமக்கு வந்து வெல்கம் அட்ரஸ் கொடுக்கறதுக்காக மூத்த வழக்கறிஞர் பால் பாண்டிஜி வந்திருக்காங்க மதுரையில இருந்து. மதுரை உயர்நீதிமன்றத்துல, அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சீனியர் ஸ்டாண்டிங் கவுன்சிலா இருக்காங்க. இது இல்லாம பலதரப்பான சோஷியல் ஒர்க்லயும் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. எய்ம்ஸ் வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் மதுரையில அவங்களும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பால் பாண்டிஜி உங்களை வெல்கம் அட்ரஸ் கூப்பிடுறதுக்காக அழைக்கிறேன் ப்ளீஸ். நன்றிஜி. அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக இதற்கு முன் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பல நீதிமன்றங்களில் நாம் இது போன்ற ஒரு சரிசரங்களை தொடர்ந்து நடத்தி அதில் பல்வேறு தரப்பட்ட வழக்கறிஞர்கள் பங்கேற்று சட்ட அறிவை பல தலைப்புகளில் பெற்று வந்தது நமக்கெல்லாம் தெரியும். தற்சமயம் ஆன்லைன் காணொலி மூலமாக தொடர்ந்து நாம் அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நிகழ்நிலை விரிவுரையாக நடத்தி வருகின்றோம். நிகழ்நிலை விரிவுரையில் நம்முடைய அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தின் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மத்திய அரசு மூத்த வழக்கறிஞர் அன்பு சகோதரர் கருணாநிதி அவர்கள் நம்மிடத்திலே சாட்சியங்களை சீர்தூக்கி பார்த்ததில் குற்றவியல் நீதிமன்றத்தின் பார்வை என்ற தலைப்பில் நமக்கு நல்லதொரு உரை ஆற்ற இருக்கிறார். நமது அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தின் தமிழ்நாடு சார்பில் அவரையும் இந்த காணொலி மூலம் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து வழக்கறிஞர் பெருமக்களையும் வரவேற்கிறேன். மேலும் இதில் பங்கு கொள்ளக்கூடிய தமிழக அனைத்து வழக்கறிஞர்களையும் வருக வருகை என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். அகில பாரத வழக்கறிஞர் சங்கம் என்பது தமிழகத்தில் கடந்த 2011 பின்னாலே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அகில பாரத வழக்கறிஞர் சங்கமானது அகில பாரதிய அதிவக்தா பரிஷத் என்ற தேசிய அமைப்புடைய ஒரு அங்கமாக தமிழகத்தில் பணியாற்றி வருகிறது. இது கடந்த இந்த அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்துடைய தேசிய அமைப்பு அகில பாரதிய அதிவக்தா பரிஷத் என்ற அமைப்பு கடந்த 1992 ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி டெல்லியில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அமைப்பை நம்முடைய காலம் கடந்த சங்க பிரச்சாரக் மாமனிதர் மானிய திரு தத்தோபன் தென்கடிஜி அவர்களால் அகில பாரத அதிவக்தா பரிஷத் என்ற வழக்கறிஞர் அணியானது ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் தமிழகத்திலே அகில பாரத வழக்கறிஞர் சங்கமாக பணியாற்றி கொண்டு வருகிறது. தத்தோபன் தென்கடிஜி அவர்கள் சங்க பிரச்சாரகராக இருந்து நமது அகில பாரத அதிவக்தா பரிஷத்தை மட்டுமல்லாமல் இன்று பாரதத்தில் ஒரு சிறந்த தொழிற்சங்கமாகவும் முதல் நிலை தொழிற்சங்கமாக இருக்கக்கூடிய பாரதிய மஸ்தூர் சங்கம் என்ற ஒரு தொழிலாளர் அமைப்பையும், பாரதத்திலே ஒரு பெரிய விவசாயிகள் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாரதிய கிசான் சங்கம் என்ற ஒரு அமைப்பையும், அது மட்டுமல்லாமல் சுதேசி ஜாகரன் மஞ்ச் சுதேசி விழிப்புணர்வு இயக்கம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தையும் இது போன்று அதிவக்தா பரிஷத் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இன்று பாரதத்திலே பல அமைப்புகளை உருவாக்கி தேசிய மறுமலர்ச்சிக்கு விட்டுவிட்டவர் தான் நம்முடைய மானிய தத்தோபன் தென்கடிஜி அவர்கள். அவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அகில பாரத அதிவக்தா பரிஷத். அந்த அதிவக்தா பரிஷத்துடைய ஒரு தேசிய அங்கமாக இருக்கக்கூடிய அகில பாரத வழக்கறிஞர் சங்கம் தமிழகத்திலே இதுபோன்று பல எண்ணற்ற பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு சரிசர்களை தொடர்ந்து நாம் நடத்தி வருகின்றோம். அதனுடைய ஒரு அங்கமாக தான் இன்று நிகழ்நிலை விரிவுரையாக நம்முடைய நண்பர் சகோதரர் கருணாநிதி அவர்கள் இங்கே உரை நிகழ்த்த இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாம் பங்கெடுத்துக் கொண்டு நல்லது ஒரு சட்ட அறிவை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அகில பாரத வழக்கறிஞர் சங்கம் தமிழகம் சார்பிலே உங்களை எல்லாம் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். Let me start. My sincere thanks to Akhila Bharata Valakarinyargal Sangam for having given me this nice opportunity to share some views regarding the appreciation of evidence. I want to say science is developing day by day, as you all know very well. Law is also a science. It develops day by day.
there are new enactments are coming every year. For example, Juvenile Justice Act, Domestic Violence Act, POSCO, and all, and several amendments in Income Tax Act and other things. Why I am referring this is, in order to develop, as like science, we have to consult, we must have some discussion, then only law will develop. So to develop the scientific temper and development in law, Akhila Bharata Valakaringer Sangam is used to conduct study circle on law subjects throughout the country every month. And today's topic is appreciation of evidence. Appreciation of evidence. In the common parlance, what does it mean? Appreciation means what? Let me give an example. If a student in SSLC has secured 500 out of 500 marks, if a person got gold medal in running or kabaddi or in hockey, every people in the state or every people in the school will appreciate him. Will appreciate him. That means ஒருவரை பாராட்டுகிறோம். அப்படியே you please compare this with the court. Evidence has been given by the prosecuting agency. Evidence has been adduced by the defense. Now two views are possible. Two views are placed before the learned trial judge. Two views has been placed before the court of law. What does it mean? What is appreciation of evidence now? So now the learned judge has to appreciate this evidence. பள்ளிக்கூடத்துல ஒருத்தர் மார்க் வாங்கினார், பாராட்டணும். இங்க ரெண்டு பேர் இருக்காங்க, ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் இருக்கு, டிஃபென்ஸ் தியரி இருக்கு. So learned judge has to appreciate how. So the appreciation of evidence, எப்படி appreciation of evidence என்ன? How to appreciate? Is there any law which says the modes of appreciation of evidence? Yes, section 5 to 55 of Indian Evidence Act categorically given rules regarding the appreciation of evidence. Appreciation evidence na court has to weigh the evidence. The Indian law is, according to the Indian Evidence Act, court expects the quality of evidence. Court expects the quality of evidence and not quantity of evidence. And this has been decided by the in the case, famous case, Vadivel Thevar versus State of Tamil Nadu. It's a case from Nagapattinam Sessions Division. Like Indian law, எத்தனை சாட்சி in case of murder 5 சாட்சி, in case of 307 3 சாட்சி, in case of 326 2 சாட்சி அப்படின்னு ஒவ்வொரு கேஸுக்கும் கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ்க்கு தகுந்த மாதிரி சாட்சிகளை எண்ணுவது கிடையாது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். Evidence has to be weighed in the golden scale. Evidence has to be weighed in the golden scale. உதாரணமா இந்த வடிவேல் தேவர் கேஸ்ல கடைசியில சொல்லிப்பாங்க, சார் ஷேர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கட் பண்ணி போட்டது. இப்போ அப்ரிசியேஷன் ரெண்டு, ஒரு சாட்சியை அப்ரிசியேட் பண்ணணும். சரி, இப்ப அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் எந்த ஸ்டேஜ்ல வருது? ஜி பழைய ஸ்லைடுக்கு வாங்க, 3rd ஸ்லைட். அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் எந்த ஸ்டேஜ்ல வரும்? வெதர் appreciation of evidence at this time of taking cognizance. At what stage criminal court can appreciate the evidence? When the question of appreciation of evidence will arise. The question number 1 is whether it is at the time of taking cognizance or whether it is at the time of framing of charges or whether it is at the time of receiving a complaint under section 200 CRPC or during inquiry conducted under section 202 CRPC.
ஃபைனல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இறுதி அறிக்கையை நீதிமன்றத்துல தாக்கல் செய்த பிறகு நீதிமன்றம் செக்ஷன் 190 சிஆர்பிசில அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் எடுக்கிறப்ப எவிடன்ஸை அப்ரிசியேட் பண்றாங்களா இல்ல அப்ரிசியேட் பண்ணலாமா? அப்படி இல்லைன்னா குற்றச்சாட்டுகள் வணைதல் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல அட் தி டைம் ஆஃப் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் எவிடன்ஸை அப்ரிசியேட் பண்ண முடியுமா, பண்றாங்களா? இல்ல புகார் செக்ஷன் 200 சிஆர்பிசில வரக்கூடிய புகாரை பரிசீலனை செய்கின்ற பொழுது அல்லது செக்ஷன் 202ல இன்கொயரி நடத்துகின்ற பொழுது மேஜிஸ்ட்ரேட் எவிடன்ஸை அப்ரிசியேட் பண்ணுவாங்களா? திஸ் இஸ் த பிக்கர் கொஸ்டின். சரி, இப்போ வந்துருவோம். ஒரு குற்றவியல் நீதிமன்றத்துக்கு வழக்கு எப்படி வருது அப்படின்னா 2 வகையில வருது. ஒன்னு செக்ஷன் 2Dல சொல்லியிருக்கிறது கம்ப்ளைண்ட், கேசஸ் அரைசிங் அவுட் ஆஃப் கம்ப்ளைண்ட் அண்ட் கேசஸ் அரைசிங் அவுட் ஆஃப் ஃபைனல் ரிப்போர்ட். இப்ப 2 வகையில தான் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது. செக்ஷன் 2D ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிஃபோர் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ், பிஃபோர் கோயிங் டு ஸ்டேஜ் ஆஃப் அப்ரிசியேட்டிங் எவிடன்ஸ், செக்ஷன் 2Dல கம்ப்ளைண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. Complaint means any allegation made orally or in writing before the learned magistrate with a view to his taking action under this code, whether known or unknown, has committed an offense but does not include a police report. அப்ப நீதிமன்றத்துக்கு, குற்றவியல் நீதிமன்றத்துக்கு 2 வகையில வழக்குகள் வருது. ஒன்று கம்ப்ளைண்ட் செக்ஷன் 2Dயையும் செக்ஷன் 200 சிஆர்பிசியையும் ஒருங்கிணைந்து படிக்க வேண்டும். we have to read conjointly section 2D and 200 CRPC. இன்னொரு வகை வந்து 2R. இப்ப உதாரணமா எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டாக்டரை ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த DR சுருக்கமா டாக்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டு டிக்கு முன்னாடி ஒரு 2 போடுங்க. 2D. 2D defines what is complaint. ஆருக்கு முன்னாடி ஒரு 2 போடுங்க. 2R. 2R defines police report. போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னா என்னன்னா செக்ஷன் 173 சப்கிளாஸ் 2ல ஒரு புலனாய்வு அதிகாரி நீதிமன்றத்துக்கு ஃபார்வர்ட் பண்ற ரிப்போர்ட்டுக்கு பேர் போலீஸ் ரிப்போர்ட். சரி, 173 சப்கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னா, as soon as investigation is completed, the police officer has to forward a report in the form prescribed by the state before the concerned jurisdictional judicial magistrate. புலனாய்வை முடிவடைந்ததற்கு பின்னால் ஒரு இறுதி அறிக்கையை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்படும். இப்ப இந்த நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்துல இப்ப இறுதி அறிக்கை இருக்குங்க. Sharp, please share the third slide. குற்ற அறிக்கை நம்ம காமன் பேரலன்ஸ்ல என்ன சொல்லுவோம், சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அந்த சார்ஜ் ஷீட்டு மேஜிஸ்ட்ரேட்டோட பார்வையில இருக்கு. பாருங்க, 2007 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் 644. இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் AR 1996 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 309. இந்த 2 கேஸ்லயுமே என்னன்னா, judicial magistrate is not bound to accept the negative final report. He has to apply his judicial mind independently to arrive at a conclusion. He may differ with the opinion arrived at by the police officer. So magistrate ஒரு final report consider பண்ணி application of mindல as soon as a learned magistrate is applying his judicial mind into the facts of the case before the to come to a conclusion. That means magistrate is taking cognizance. At the time of taking cognizance, magistrate, learned magistrate is not going to weigh the evidence. So at the time of taking cognizance of offenses, magistrate, learned magistrate is not weighing the evidence. So final report எடுத்துட்டாரு, issue summons போறாரு, accused appear ஆகுறாங்க, காப்பீஸ் எல்லாம் ஃபர்னிஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கிரிமினல் கேஸ் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிரிமினல் ட்ரையல் இஸ் கமன்ஸ்ட் as soon as charges are framed. Sir, next slide. Charges are framed. So இப்ப சார்ஜ் ஃப்ரேம் பண்றப்ப எதையெல்லாம் ஒரு மேஜிஸ்ட்ரேட் பார்க்கணும் அப்படின்னா, ஆர் ஒரு ட்ரையல் ஜட்ஜ் பார்க்கணும் அப்படின்னா, ஃபைனல் ரிப்போர்ட், அந்த ஃபைனல் ரிப்போர்ட்ல உடன் தாக்கல் செய்திருக்கக்கூடிய ஆவணங்களை பார்வையிட்டு பிரைமா ஃபேசியா கேஸ் இருக்கா, ட்ரையல் நடத்துறதுக்கு பிரைமா ஃபேசியா கேஸ் இருக்கா,
குற்றம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதை அனுமானிப்பதற்கு போதுமான காரணங்கள் இருந்தால் போரும். So neither at the taking of cognizance nor at the time of framing of charges there is no question of weighing the evidence or appreciation of evidence. சரி, இப்போ ஒரு 200 CRPSல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட பரிசீலனை பண்ணி செக்ஷன் 202 CRPSல இன்கொயரி நடத்தி அந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சம்மன்ஸ் அனுப்பணுமா இல்ல அது கம்ப்ளைண்ட தள்ளுபடி பண்ணலாமாங்கிற ஸ்டேஜ்லயுமே எவிடன்ஸ் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் கிடையாது. அப்ப எவிடன்ஸ் எப்ப அப்ரிசியேட் பண்றாங்க? only after the evidence on the side of the prosecutions are completed and the defense are completed, after the stage under section 313 1B CRPC criminal trial ல மிடில் அது கடைசி ஸ்டேஜ் அப்படின்னா questioning of accused under section 313 1B CRPC எதிரிகள் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக உள்ள சாட்சியங்களை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கேள்வியாக கேட்கணும். 313 1B CRPCல அப்படி 313 1B CRPCல கேட்டதுக்கு அப்புறமா arguments will be heard from prosecution and defense. அந்த ஸ்டேஜ்ல தான் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் அப்படிங்கிறது வருது. சரி, இப்ப அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்ங்கிறதான தலைப்பு. இப்ப எவிடன்ஸ்னா என்ன? எவிடன்ஸ் அப்படின்னா என்ன? அடுத்த துணை கேள்வி, யாரெல்லாம் விட்னஸ், யாரெல்லாம் சாட்சியாக விசாரிக்க முடியும்? சோ யாரெல்லாம் சாட்சியாக விசாரிக்க முடியும் அப்படின்னா செக்ஷன் 118 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 118 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் defines who can be testified as witness. Let me read who may testify. All persons shall be competent to testify unless the court considers that they are prevented from understanding the questions put to them or from giving rational answers to those questions by tender years, extreme old age, disease, whether of body or mind, or any other cause of the same kind. Explanation to section 118. A lunatic is not incompetent to testify unless he is prevented by his lunacy from understanding the questions put to him and giving rational answers to them. So as per section 118 of Indian Evidence Act, யாரெல்லாம் கேள்வியை புரிந்து கொண்டு பதில் சொல்ல முடிகிறதோ அவர்களை சாட்சியாக விசாரிக்கலாம். ஒருத்தரை நீதிமன்றத்துல சாட்சியா விசாரிக்கிறதுக்கு அவருடைய உடல்நிலையோ அல்லது வயதோ ஒரு தடை அல்ல. இப்ப ஒரு சைல்ட, குழந்தையை எப்படி நீதிமன்றத்துல விசாரிக்கிறோம்? as per section 118 of Indian Evidence Act, ஒரு சைல்ட, ஒரு குழந்தைய நீதிமன்றத்துல சாட்சியா விசாரிக்கிறப்ப நீதிபதி சில கேள்விகள் கேட்பார். எதுக்கு? all persons shall be competent to testify unless the court considers that they are prevented from understanding the questions put to them. அந்த சாட்சி அவரிடம் கேட்கக்கூடிய கேள்விகளை புரிந்து கொள்கிறாரா அப்படிங்கிறதுக்காக தான் to testify, to test understanding the questions put to them சில கேள்விகள் கேட்கிறது. So as per section 118, வயதோ நோயோ either body or mind or any other cause of the similar kind ஒரு தடை அல்ல, யாரை வேண்டுமானாலும் விசாரிக்கலாம். சரி, இப்ப எவிடன்ஸ் ரெண்டு வகைப்படும். ஒன்னு ஓரல் எவிடன்ஸ், இன்னொன்னு டாக்குமெண்டரி எவிடன்ஸ். ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்டரி எவிடன்ஸ். செக்ஷன் 3 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் defines what is evidence. Section 3 of Indian Evidence Act defines what is evidence. Evidence means and includes all statements which the court permits or requires to be made before it by witnesses in relation to matters of fact under inquiry. So oral evidence na enna? All the statements which the court permits or requires to be made before it by the witnesses. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் செக்ஷன் 118ல
விட்னஸ்னா யார் அப்படின்னு. அப்படி நீதிமன்றம் அழைப்பானை அனுப்பி நீதிமன்றத்துல விசாரிக்கிற சாட்சிகள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட், நீதிமன்றத்துல கோர்ட் பர்மிட் பண்ற ஸ்டேட்மெண்ட் இஸ் நோன் அஸ் எவிடன்ஸ். இப்போ உதாரணமா ஒரு சுருக்கமா சொல்றேன். ஒரு நபர் வர்றார், ஏ அப்படிங்கிற ஒரு நபர் வர்றார், வக்கீல்கிட்ட வந்து ஒரு தகவலை சொல்கிறார், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார், அதுக்கு பேர் இன்செக்ஷன். அதே ஏங்கிற நபர் போலீஸ்ட போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார், ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறார், அதுக்கு பேரு ஸ்டேட்மெண்ட் அண்டர் செக்ஷன் 161(3). வக்கீல்கிட்ட சொன்னா அது இன்செக்ஷன், போலீஸ்ல சொன்னா ஸ்டேட்மெண்ட் அண்டர் செக்ஷன் 161(3) ஸ்டேட்மெண்ட். அதே ஸ்டேட்மெண்ட்டை நீதிமன்றத்துல ஆன் ஓத் சொன்னார்னா அது சாட்சியம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடும். அவ்வளவுதான். வக்கீல்கிட்ட சொன்னா இன்ஸ்ட்ரக்ஷன், போலீஸ்ட சொன்னா 161(3) ஸ்டேட்மெண்ட், நீதிமன்றத்துல ஆன் ஓத் சொன்னா அது சாட்சியம். இப்ப சாட்சியம்ல ரெண்டு வகை உண்டு. ஒன்னு ஓரல் எவிடன்ஸ், இன்னொன்னு டாக்குமெண்டரி எவிடன்ஸ். டாக்குமெண்டரி எவிடன்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்னா, டாக்குமெண்ட்னா என்ன, அப்பதானே டாக்குமெண்டரி எவிடன்ஸ்னா என்னன்னு தெரியும். டாக்குமெண்ட் அப்படின்னா என்னன்னா செக்ஷன் 3 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்லயே சொல்றாங்க, டாக்குமெண்ட் மீன்ஸ் எனி மேட்டர் எக்ஸ்பிரஸ்ட் ஆர் டிஸ்கிரைப்ட் அப்பான் எனி சப்ஸ்டன்ஸ் by means of letter, figures, marks, or by more than one of those means intended to be used or which may be used for the purpose of recording that matter. Documentary evidence na enna, all the documents including electronic records produced for the inspection of the court, such documents are called documentary evidence. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், செக்ஷன் 207ல ப்ராசிக்யூஷன்ல 173 2CRPCல ஃபைனல் ரிப்போர்ட்டோட கொடுக்குற எல்லா டாக்குமெண்ட்டுமே அக்யூஸ்டுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல காப்பீஸ் கொடுக்கணும். இப்ப டாக்குமெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க, பென் டிரைவ், சிடி, மெமரி கார்டு, இது எல்லாம் ஹார்ட் டிஸ்க், இது எல்லாம் டாக்குமெண்ட் அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ள வருமா அப்படின்னு கேட்டா கட்டாயமா வரும். Let me read once again. All documents including electronic records produced for the inspection of the court. So as per the definition in section 3 of Evidence Act, all the documents including electronic records produced for the inspection of the court is also evidence. இப்ப கடைசியா எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், ஒரு இன்சிடென்ட் எல்லாம் எவிடன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், who can testify as evidence-னா பார்த்தோம், ஓரல் எவிடன்ஸ்னா என்ன, டாக்குமெண்டரி எவிடன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். சரி, கோர்ட்னா எது? செக்ஷன் 3 defines court includes all judges. Court includes all judges and magistrates and all persons except arbitrators legally authorized to take evidence. Courtனா என்ன? It includes all the judges and magistrates and all persons legally authorized to take evidence. இப்ப ஓரல் எவிடன்ஸ்ல எத்தனை வகையெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னா, ஐ விட்னஸ், இன்ட்ரஸ்டட் விட்னஸஸ், அபிஷியல் விட்னஸ், சைல்டு விட்னஸ், ஹியர்சே விட்னஸ், ரிலேட்டட் விட்னஸ், ஸ்டாக் விட்னஸ், ஹாஸ்டைல் விட்னஸ்னு. இப்ப டம்ப் விட்னஸ் சொல்லியிருக்கோம். டம்ப் விட்னஸ் செக்ஷன் 119. இப்ப நம்ம என்ன சொன்னோம், 118ல யார் எல்லாம் கேள்வியை புரிந்து கொண்டு பதில் சொல்ல தகுதியானவர்களோ அவங்க எல்லாருமே விட்னஸ். சரி, இப்போ ஒருத்தருக்கு வாயே பேச முடியல, ஆனா கேட்கிற கேள்வியை புரிஞ்சுக்கிறார், பதிலை சிக்னல் பை சைன் கெஸ்டர் சொல்றார். இப்ப அவரை சாட்சியா விசாரிக்கலாமா, விசாரிக்க கூடாதா? அவரு கோர்ட்ல நீதிமன்றத்துல சாட்சியம் அளிக்க தகுதியானவரா அப்படின்னு பார்த்தா செக்ஷன் 119 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஸ்பீக்ஸ் அண்ட் பர்மிட்ஸ் witness unable to communicate verbally. Witness unable to communicate verbally. A witness who is unable to speak may give his evidence in any other manner in which he can make it intelligible, as by writing or by signs, but such writing must be written and the signs made in the open court. Evidence so given shall be deemed to be oral evidence, provided that if the witness is unable to communicate verbally, the court shall take the assistance of an interpreter or a special educator in recording. This slide எடுத்துலாம்.
So there is a guidelines by the Madras High Court. Guidelines by the Madras High Court. Mariadas versus State of Tamil Nadu, decided by Honorable Mr. Justice P.N. Prakash, reported in 2014, 2 Madras Weekly Notes, criminal, page 321. இப்ப அடுத்தது tutored witness. In general criminal case நம்ம என்ன சொல்லுவோம்? To assault a witness, this witness has been tutored by the prosecutor, this witness has been tutored by the police அப்படின்னு சொல்லுவோம். இப்ப tutored witness அப்படிங்கிறதுக்கு 2018 1 SCC criminal page number 172, page number 172. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், வடிவேல் தேவர் versus State of Madras, AR 1957 Supreme Court. இதுல PW 1 மட்டும் தான் எவிடன்ஸ் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அதை பெருசு பண்ணுங்களேன். Hence in our opinion, it is sound and well established rule of law that the court is concerned with the quality and not the quantity of the evidence necessary for proving or disproving a fact. Generally speaking, oral testimony in this context may be classified into 3 categories. This is a classic case. Even now, this judgment is holds good, and we are in all the courts. In order to appreciate the evidence, this rule has been followed: wholly reliable, wholly unreliable, neither wholly reliable nor wholly unreliable. In case of wholly reliable witness, if evidence or if a witness is wholly reliable, then there will be no problem to relying upon the evidence of particular witness to record a conviction. If a witness is wholly unreliable, 100% contradiction, yes, there can be no doubt or no hesitation to reject that evidence. If neither wholly reliable nor wholly unreliable, so what has to be done by the court? Necessarily it has to seek corroboration. Necessarily corroboration is is expected from the other sources, right? இப்ப wholly reliable சார் அதை எடுத்துடலாம். oral evidence இப்ப எந்தெந்த கோர்ட் எல்லாம் அப்ரிசியேட் பண்ண முடியும்னு ஒரு கேள்வி இருக்கலாம். இன்சிடென்டலா ட்ரையல் கோர்ட், அப்பலட் கோர்ட், revisional court, and by the Honorable Apex Court of India. But trial court, no doubt, evidence has to be appreciated. In the appellate court, evidence has to be appreciated for the reason appeal is a continuation of trial. Appeal is the continuation of trial. So appellate court necessarily has to reappreciate the evidence in order to arrive at a conclusion. For a revisional court, for magistrate or 326 conviction கொடுக்கிறார். Criminal appeal before the learned session judge was dismissed. Now before the high court, we have preferred a criminal revision and the case has been listed for final disposal. Whether the revisional court as a high court as sitting as a revisional court can reappreciate the evidence or not. So by invoking section 397 and 401 of CRPC, only in exceptional cases, if glaring illegality is there, revisional court can reappreciate the evidence. Unless otherwise, revisional court cannot reappreciate the evidence. சரி, இப்ப செக்ஷன் 313 1B CRPC-ல கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா தான் appreciation of evidence வரும். What the law expects from the learned trial judge, there must be a point for consideration, there must be a point for determination. What has to be determined? Whether the prosecution has established its case beyond a reasonable doubt, whether the charges leveled against the accused has been proved beyond all reasonable doubt or not. குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு எதிராக வணையப்பட்ட குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பில் தகுநிலை ஐயப்பாடுகளுக்கு அந்நியில்
மெய்ப்பித்திருக்கிறார்களா இல்லையா என்பதுதான் கேள்வி, ஒரே கேள்வி. ட்ரையல் கோர்ட்ல, அப்பீல் கோர்ட்ல ட்ரையல் கோர்ட் எடுத்த முடிவு சரியா தவறா? அப்ரிசியேஷன் பை தி லேர்னட் ட்ரையல் ஜட்ஜ் ஆன் a particular point is correct or not? இதான் கேள்வி. So before that I want to say, முதல் தகவல் அறிக்கையில ஒரு புலன் விசாரணை துவங்குதுங்க. முதல் தகவல் அறிக்கையில புலன் விசாரணை துவங்குது, இறுதி அறிக்கையில முடியுது. முதல் அப்படின்னா முடிவுன்னு ஒண்ணு இருக்கணும் லாஜிக்கா. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் பதிவு செஞ்ச உடனே தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருக்கு அந்த ரைட் வருது புலனாய்வு செய்வதற்கு. புலனாய்வு செய்து 173 சப் கிளாஸ் 2ல ஃபைனல் ரிப்போர்ட் தாக்கல் பண்றாங்க. இந்த முதல் தகவல் அறிக்கையில இருந்து இறுதி அறிக்கை வரைக்கும் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்றாருல, செக்ஷன் 2Hல எவிடன்ஸ்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷனா கலெக்ஷன் ஆஃப் ஆல் எவிடன்ஸ். இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸையும் 173(2ல நீதிமன்றத்தின் பார்வைக்கு வைக்கிறார். நீதிமன்றத்துல சாட்சிகள் பட்டியல் இருக்கு, அந்த சாட்சிகள் எல்லாம் நீதிமன்றத்துல விசாரிக்கிறாங்க. வாய்மொழி சாட்சியங்கள் பதிவு செய்யப்படுகிறது, ஆவண சாட்சியங்கள் நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இப்ப அக்யூஸ்ட் கிட்ட 313(1B) கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன் வருது. இப்ப பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஆர்கியூ கேஸ். இப்ப ப்ராசிக்யூஷன்ல எவிடன்ஸ் விடணும் இல்லையா, இன் சப்போர்ட் ஆஃப் தி சார்ஜஸ். ப்ரூவ் பண்ணணும் ஒரு ஃபேக்ட். எதையெல்லாம் நிரூபிக்கணும்? வாட் ஹேஸ் டு பி ப்ரூவ்ட்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் need not be proved. Then what has to be proved? What has to be proved? Disputed facts alone has to be proved. ஒரு நீதிமன்றத்துல சாட்சி எதுக்கு விடணும்? ஒவ்வொரு ஃபேக்டா எதை நிரூபிக்கணும், எதை மெய்ப்பிக்கணும்? விசாரணை நீதிமன்றத்துல ஒரு ஃபேக்ட். இப்ப சப்போஸ் ஏ அப்படிங்கிற ஒரு பிஐ கொலை செய்து விட்டார் அப்படிங்கிறது கேஸ். இப்ப ஏ கில்ஸ் பி, ஏ பிஐ கொலை செய்தார் அப்படிங்கிறதுக்கு ஃபேக்ட் 1 by 1 கொடுக்கும். இப்போ ஓரல் எவிடன்ஸ் இருக்கு. ஒரு கேஸ்ல ஐ விட்னஸ் அக்கவுண்ட் 2 வகையா பிரிக்கலாம் பிராடா. கேஸ் ஆஃப் ஐ விட்னஸ், இன்னொன்னு சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ். கேஸ் ஆஃப் ஐ விட்னஸ், இன்னொன்னு சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ். இப்போ ஐ விட்னஸ் கேஸ்ல எப்படி இருக்கணும்னா, ஃபேக்ட் இன் இஷ்யூ டைரக்டா ஏ PW 1, 2, 3 3 பேரை கண்ணுற்ற சாட்சிகளாக சாட்சி முன்னிலைப்படுத்திருக்காங்க. PW 1, PW 2 and 3 are cited as and examined as eyewitness. இப்ப இந்த 3 சாட்சிகளையும் 3 பேரையுமே நம்பலாமா நம்ப கூடாதா? ஃபேக்ட் இன் இஷ்யூ இவங்களோட எவிடன்ஸ் வச்சு ப்ரூவ் ஆகுதா? whether the fact has been proved through examination of PW 1, 2, 3 is the question. இப்ப சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ்னா என்ன, சூழ்நிலை சாட்சியம்னா என்ன அப்படின்னு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னா நோ, திஸ் ஹஸ் நாட் பீன். தென் ஹவு we used to say it is a circumstantial evidence. It is nothing but relevancy of facts. Fact in issue, relevancy of fact இதுதான் இருக்கு. இப்போ கோர்ட்ல ஒரு இந்த சார்ஜை நிரூபிப்பதற்கு என்ன வகையான சாட்சிகளை விடணும், சாட்சிகளை விசாரிக்கணும் அப்படின்னா செக்ஷன் 5 is a wonderful provision. Let me read section 5 of evidence. Evidence may be given of facts in issue and relevant facts. இப்போ கோர்ட்ல என்ன சொல்லணும், இந்த எவிடன்ஸ் எல்லாம் விசாரிக்காதீங்க, it is not relevant to the case, it is not relevant fact அப்படின்னு நம்ம அப்போஸ் பண்றோம். எதை வச்சு? section 5 of Indian Evidence Act. I will read. Evidence may be given in any suit or proceeding of the existence or non-existence of every fact. Evidence எப்படி இருக்கணும்? Evidence may be given in any suit or proceeding of the existence or non-existence of every fact in issue and of such other facts as are hereinafter declared to be relevant. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல ரெலவென்ட்னு சொல்லி இருக்கிற ஃபேக்ட்கான எவிடன்ஸையும் ஃபேக்ட் இன் இஷ்யூக்கு தான் எவிடன்ஸ் கொடுக்க முடியும். as are hereinafter declared to be relevant and of no others. so எவிடன்ஸ் எப்படி இருக்கணும்? ஃபேக்ட் இன் இஷ்யூ அண்ட் ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் எவிடன்ஸ் கோர்ட்ல கொடுக்க முடியும்.
இப்ப டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஃபைல் பண்றோம், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கொடுக்குறோம். இப்ப எல்லாருமே என்ன சொல்லுவோம், ஒரு டாக்குமெண்ட் when prosecutor is tendering a document to mark as exhibit P1 or P2, defense will say no, this document is inadmissible, we cannot admit this document as a document, we cannot go through this document. Whether Indian Evidence Act gives any tabular column A க்கு கீழே admissible documents 1 2 3 4, inadmissible document 1 2 3 4 அப்படின்னு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எந்த ஒரு அட்டவணையும் கிடையாது. இந்தந்த ஆவணங்கள் அட்மிசபிள், என்னென்ன ஆவணங்கள் inadmissible அப்படின்னு கிடையவே கிடையாது. Then under what pretext and how we are making objection, how we are raising objection, and we are saying that this document is inadmissible, this document is admissible under evidence. How? If the document is relevant to the fact in issue or relevant fact, we can say. Otherwise, if any law forbids or gives any ban on such a document, we can say this document is relevant, it is admissible or inadmissible. For example, a public prosecutor is making an attempt to mark a statement recorded under section 161(3). We can boldly say this document cannot be admitted into evidence. This document cannot be admitted into evidence because it is inadmissible. Section 162 CRPC says it can be used only to contradict the maker of it. It can be used only to contradict the maker of it. For no other reason, it can be marked. So this confession, confession before police officer. A public prosecutor is making an attempt to mark the entire confession as a document on the side of the prosecution. Can we permit? Can we, if the public prosecutor, for a sake of argument, public prosecutor argues, yes, it is an admissible document, we have to raise objection. What will be our objection? Indian Evidence Act la inadmissible document nu ஒரு தலைப்புல ஒப்புதல் வாக்குமூலத்தை சொல்லல. எப்படி இருக்க முடியும்? செக்ஷன் 24, 25, 26, 27 படிச்சு காமிச்சு கன்ஃபெஷன் பிஃபோர் போலீஸ் ஆஃபீஸர் இஸ் inadmissible. செக்ஷன் 27 படி how much of information can be proved? A fact leading to discovery of fact alone can be proved. The entire confession is inadmissible அப்படின்னு சொல்லணும். சரி, இப்ப பிரைமரி எவிடன்ஸ் அண்ட் டாக்குமெண்டரி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்ப இன் ஆல் கிரிமினல் கேசஸ் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் சார், ஸ்லைட் ப்ளீஸ், ஷேர் தி ஸ்லைட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் evidence, oral evidence, documentary evidence. Primary evidence, section 64 of Evidence Act speaks about primary evidence. Secondary evidence, section 65 of Evidence Act. Admitted facts need not be proved, disputed fact alone to be proved, fact in issue and relevant fact. These are all the question. The evidence has to be adduced as per section 5 of Evidence Act. Fact in issue and relevant fact மட்டும்தான் நம்ம எவிடன்ஸ் விட முடியும். இப்ப அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் அப்படிங்கிறது தலைப்பு. அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்ங்கிறது தலைப்பு. இப்ப இன் ஆல் கேசஸ், டு டேக் எனி கிரிமினல் கேஸ், we have to attack first information report. காமன் பேரலன்ஸ்ல first impression is the best impression. முதல் தகவல் அறிக்கை, அதை எப்படிலாம் அட்டாக் பண்ணலாம்? முதல் தகவல் அறிக்கையை முதல் கோணல் முற்றிலும் கோணல். முதல் தகவல் அறிக்கை நம்ப முடியவில்லை அப்படின்னு பண்ணலாம். முதல் தகவல் அறிக்கையை நம்ப முடியல அப்படின்னா, ஸ்லைட் எடுத்துடலாம். முதல் தகவல் அறிக்கையை நம்ப முடியல அப்படின்னா, then the entire prosecution constructed on such an FIR would fall into ground. இதுதான் settled law. Sir, please remove the slide.
ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் செக்ஷன் 154ல ரெஜிஸ்டர் பண்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வெதர் சப்ஸ்டான்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ், ஓரல் எவிடன்ஸ் பார்த்தோம், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் பார்த்தோம், அப்புறமா என்ன பார்த்தோம், இட் இஸ் எ பிரைமரி எவிடன்ஸ் செக்ஷன் 64, செகண்டரி எவிடன்ஸ் பார்த்தோம், எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ல எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இட் இஸ் ஆல்சோ எ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், டம்ப் விட்னஸ் பார்த்தோம். கடைசியா சப்ஸ்டான்டிவ் எவிடன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ், இட் கேன் பி அக்செப்டட் சப்ஸ்டான்டிவ்லி. இப்ப டையிங் டிக்ளரேஷன் ரெக்கார்டட் பை தி லேர்னட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், டையிங் டிக்ளரேஷன் இஸ் a substantive piece of evidence. Today I want to concentrate more on first information report, interested witness, child witness, and a confession of a accused. இதை மட்டுமே இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இஸ் நாட் அ சப்ஸ்டான்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். வந்து எஃப்ஐஆர்ல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னு சொல்லக்கூடிய எஃப்ஐஆர்ல இது எப்படிலாம் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னா, இன் ஜெனரல் இன் ஆல் த கோர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் பை a defense lawyer is there is a delay in preferring the complaint, there is a delay in forwarding the FIR to the jurisdictional judicial magistrate court. So FIR நம்ப கூடாது. FIR காலதாமதமா கோர்ட்டு கொடுத்தா நமக்கு என்ன? FIR ஒரு போலீஸ் ஆபீசர் வேலை பார்க்கிறார், இப்ப FIR லேட்டா கொடுத்தா என்ன, சரியா வேலை பார்க்கலன்னு அர்த்தம். அது எஸ்பி கூப்பிட்டு கேட்டு போறார், அல்லது மேஜிஸ்ட்ரேட் கூப்பிட்டு கேட்டு போறாங்க. FIR லேட்டா வந்தா என்ன, ஆன் டைம்ல வந்தா என்ன? அப்பனா FIR எல்லாம் டயத்துக்கு வருது. Can we say no, FIR has been properly drafted on time, forwarded to the court on time, yes, this is a case for conviction. எப்படி Indian Evidence Act requires only quality of evidence and not quantity. 1 2 3 4 அப்படின்னு சாட்சிகளை எண்ணப்படாது, குவாலிட்டியை தான் வெய் பண்ணணும். கோல்டன் ஸ்கேல். அது எலக்ட்ரானிக் எவிடன்ஸா கூட இருக்கலாம், எலக்ட்ரானிக் எவிடன்ஸா கூட இருக்கலாம். ஆனா என்ன பண்ணணும், தராசுல எடை போடணும். கோல்டன் ஸ்கேல் அப்படிங்கிற தராசுல எலக்ட்ரானிக் எவிடன்ஸையும் வெய் பண்ணணும், எண்ணக்கூடாது. இது ஒரு கொலை வழக்கு, குரூசம் மர்டர், நிறைய கேஸ்ல பாத்தீங்கன்னா பெயில்ல இது குரூசம் மர்டர் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அது மாதிரி கொலை வழக்கு 10 சாட்சி, ரேப் கேஸ் 8 சாட்சி, போஸ்கோ கேஸ் 2 சாட்சி போறோம், 307 5 கேஸ் 5 சாட்சி எல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ குவாலிட்டி தான் முக்கியம். முதல் நம்ம அட்டாக் பண்ற முதல் விஷயம் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். ஒரு காலதாமதமாக இந்த புகார் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இப்ப காலதாமதம்னா என்ன, ஏன் காலதாமதம் அந்த அரசு தரப்பு வழக்கை பாதிக்குன்னு நம்ம ஆர்கியூ பண்றோம். ஜெனியூன்னஸ் ஆஃப் எஃப்ஐஆர் நம்ம டவுட் பண்ணணும். ஜெனியூன்னஸ் ஆஃப் எஃப்ஐஆர் இஸ் டவுட்ஃபுல். இந்த முதல் தகவல் அறிக்கை காலதாமதமாக நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த காலதாமதத்தை பயன்படுத்தி ஏற்கனவே இருந்த முதல் தகவலை, தி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வாஸ் சப்ரஸ்ட், earliest information was suppressed by the prosecution, and this exhibit P1 complaint has been substituted அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம், முதல் தகவல் அறிக்கை காலதாமதமாக நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. செக்ஷன் 157 சிஆர்பிசில எஃப்ஐஆர ஃபோர்த்வித் நீதிமன்றத்துக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 2019 புதுசா வந்துருச்சு. இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 2019 படி மேஜிஸ்ட்ரேட் முதல் தகவல் அறிக்கை ஒவ்வொரு பக்கத்திலையும் சிக்னேச்சர் முழு ஃபுல் சிக்னேச்சர் போடணும், பேர் எழுதணும், நேரம் நாள் குறிக்கணும் ஒவ்வொரு பக்கத்திலையும். இதுல 3 லீடிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குங்க. ஒன்னு கருணாகரன் கேஸ், அதுக்கப்புறமா ஜானி அண்ட் அதர்ஸ் versus State of Tamil Nadu decided by Madras High Court Division Bench. The Johnny and others case leading case. கருணாகரன் கேஸ்ல 74ல
ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சிக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. எஃப்ஐஆர்லாம் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். காலதாமதமா கோர்ட்டுக்கு வரக்கூடாது, கோர்ட்டுக்கு கரெக்டான டயத்துல வரணும். 74க்கு பிறகு அதை ஃபாலோ பண்ணவே இல்லை நிறைய கேஸ்ல. ஸோ 1990 லாவிக்லி கிரிமினல்ல ஜானி அண்ட் அதர்ஸ் கேஸ்ல என்ன ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன ஆவணங்கள்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணங்கள், இந்த ஆவணங்களை நீதிமன்றத்துக்கு காலதாமதம் இல்லாமல் அனுப்பணும். கைட்லைன்ஸ் given by the division bench of Madras High Court both to the prosecuting agency as well to the subordinate judiciary. ஒரு எஃப்ஐஆர் வந்து ஒவ்வொரு பக்கத்துல இனிஷியல் போடணும். எஃப்ஐஆர் கிரிமினல் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு தெரியும். ஒரு பிளைண்ட் பிரசன்ட் பண்றோம், ஒவ்வொரு பக்கத்துலயும் முன்சிப் கையெழுத்து போட்டு தேதி நேரம்லாம் போட மாட்டாரு. ஒவ்வொரு டாக்குமெண்ட்லயும் ரிசீவ்டு பை சச் அண்ட் சச் டேட் டைம்னு முன்சிப் கையெழுத்து போட மாட்டாங்க. ஆனா எஃப்ஐஆர்லயோ அல்லது 161 ஸ்டேட்மெண்டோ ரிசீவ் பண்ணா ஒவ்வொரு பக்கத்திலையும் சுருக்கப்பம் போடணும், டேட் டைம் போடணும். இது எதிலேருந்து வந்துச்சுன்னா ஜானி அண்ட் கேஸ்ல கைட்லைன்ஸ் given by the division bench. அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. நம்ம நாட்டுல எப்போனா கொஞ்சம் காலம் ஞாபகம் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. ஸோ இந்த ஜானி அண்ட் அதர்ஸ்ல கொடுத்த கைட்லைன்ஸ்க்கு அப்புறமா லேட்டஸ்டா 2019ல டிவிஷன் பெஞ்ச், மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச்ல கருணாகரன் கேஸையும் நீங்க ஃபாலோ பண்ணல, அதுக்கப்புறமா ஜானி கேஸ் அதர்ஸ் கேஸையும் ஃபாலோ பண்ணல. இதுக்கப்புறமா எஃப்ஐஆர் நீதிமன்றத்துக்கு காலதாமதமாக வந்தால் டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கப்படும் அப்படிங்கிற வார்னிங்கோட ஒரு கைட்லைன்ஸ் வந்திருக்கு. சரி, இப்ப இந்த எஃப்ஐஆர்ல டிலே இருக்கு, பார்த்தாலே தெரியுது. 10ஆம் தேதி அக்கரன்ஸ், 11ஆம் தேதி எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க, 15ஆம் தேதி தான் கோர்ட்டுக்கு எஃப்ஐஆர் வருது. இந்த காலதாமதம் அக்யூஸ்டுக்கு எப்ப கிடைக்கும்? தி டிலே இன் ஃபார்வர்டிங் தி எஃப்ஐஆர் வெதர் இட் இஸ் ஆட்டோமேட்டிக். எஃப்ஐஆரை பார்த்தா போறோம், ஆர்குமெண்டே வேணாம். சார் எஃப்ஐஆர் லேட்டா இருக்கு, 3 நாள் கழிச்சு தான் கோர்ட்டுக்கு வந்திருக்கு, உடனே எஃப்ஐஆரை தள்ளுபடி பண்ணிடலாமா? அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடலாமா? ஐ விட்னஸ் 5 பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க, எல்லா விட்னஸும் கோஜென்ட்டா எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க, தள்ளுபடி பண்ணிடலாமா, தண்டனை கொடுக்கலாமா? இதுதான் கேள்வி. ஹவு டு அப்ரிசியேட் தி எஃப்ஐஆர் ஆன் தி பாயிண்ட் ஆஃப் டிலே? ப்ராசிக்யூஷன்ல என்ன சொல்றாங்க, நான் 10 மணிக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணேன், ஆசா 15 தலைமை காவலர் மூலமா குற்றவியல் நீதித்துறை நடுவர் எண் 2 மதுரைக்கு நான் அனுப்பிச்சு வச்சுட்டேங்கிறார். ஆனா 10ஆம் தேதியே அனுப்பிச்சு வச்சதா இன்ஸ்பெக்டர் சொல்றார். கான்ஸ்டபிள் என்ன சொல்றாரு, நான் உடனடியாக கொண்டு வந்து என்னுடைய மேலதிகாரிகளுக்கும் நீதித்துறை நடுவர் எண் 2 மதுரைக்கும் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. ஆனா மேஜிஸ்ட்ரேட்டோட சுருக்கப்பம் என்ன இருக்கு, 4ஆம் தேதி தான் அந்த எஃப்ஐஆர் ரிசீவ் பண்ணார், சாயந்தரம் 4:30 மணிக்குன்னு இருக்கு. இதை எப்படி கேட்கணும்? வெதர் இட் அஃபெக்ட்ஸ் தி ப்ராசிக்யூஷன் வெர்ஷன், வெதர் ஜெனியூனஸ் ஆஃப் எஃப்ஐஆர் கேன் பி டவுட்டட் அப்படின்னா we have to necessarily cross examine the first informant. புகார் கொடுத்தவர்கிட்டையும் கேள்வி கேட்கணும். புகாரை எஃப்ஐஆரை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து கொடுத்த தலைமை காவலரையும் கேள்வி கேட்கணும். முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்த சார்பு ஆய்வாளர் அல்லது ஆய்வாளரை கேள்வி கேட்கணும். இந்த வழக்குல புலனாய்வு செய்த ஆய்வாளர்கிட்ட கட்டாயமா கேள்வி கேட்கணும். ஸோ அன்லஸ் ப்ராப்பர் கொஸ்டின் இஸ் put to the accused, we have to dispute the dispatch of FIR. We have to dispute on time. நான் FIR கொடுத்துட்டேன்னு ஒரு ஃபேக்ட் எவிடன்ஸ் சொல்றார். So we have to dispute. முதல் தகவல் அறிக்கை நீங்க 4 நாள் லேட்டா கோர்ட்ல கொடுத்துருக்கீங்க. By using the delay you have substituted the first earliest information. நீதிமன்றத்துக்கு ஃபேரா நீங்க வரல, you will not approach the court fairly with clean hands அப்படின்னு சொல்லணும்னா இப்படி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மெண்ட், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தவர், அதுக்கப்புறமா நீதிமன்றத்துக்கு முதல் தகவல் அறிக்கை கொண்டு வந்து கொடுத்தவர், அப்புறம் இந்த வழக்குடைய புலனாய்வு அதிகாரி, இவங்க எல்லார்ட்டையுமே கேள்வி கேட்கல அப்படின்னா வாட் வில் பி தி ரிசல்ட்? Though the delay is obvious, the benefit of doubt on account of the delay will not be extended to the accused. This is the settled law. This is the settled law. இப்ப appreciation of evidence by trial court சொன்னோம், appreciation of evidence by appellate court, whether these appreciation of evidence can be expected by the honorable Supreme Court. இந்த சுப்ரீம் கோர்ட்ல ட்ரையல் கோர்ட்ல
செஷன்ஸ் கோர்ட்ல தண்டனை, அப்பீல் கோர்ட்ல தண்டனை, இப்போ சுப்ரீம் கோர்ட்ல எஸ்எல்பில போறோம். whether we can expect the honorable Supreme Court to appreciate the evidence thread bear. Is it whether any duty is cast upon the honorable Supreme Court? No. There must be a exceptional ground necessitating reassessment of evidence by the honorable Supreme Court. Unless otherwise, reappreciation of evidence is not possible at the hands of the honorable Supreme Court. ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, நான் ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன். 1958 SCR 1218, 1958 Supreme Court reports 1218, Kanda Prasad versus Delhi administration, Kanda Prasad versus Delhi administration, 1958 SCR 1218. Second judgment is Ramadev Roy Yadav versus State of Bihar, 1990 Criminal Law Journal, page 1183, page 1183. அடுத்தது நம்ம என்ன சொல்லுவோம், எஃப்ஐஆர பார்க்கணும். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எஃப்ஐஆர பார்க்கணும். இந்த எஃப்ஐஆர்ல கரெக்ஷன்ஸ் இருக்குதா, டிலே இருக்கு, எஃப்ஐஆர்ல கரெக்ஷனும் இருக்கு. இப்ப கரெக்ஷன் இருக்குங்கிறத we have to put question to the investigating officer, என்னென்ன மாதிரிலாம் கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கேள்வி கேட்டுட்டு, that corrections if there is no explanation. இப்ப டிலே ஏன் கேள்வி கேட்கணும் அப்படின்னா, delay by itself is not fatal. Delay by itself is not fatal to the prosecution. இப்ப நீங்க ஐஓட்ட ஒரு கேள்வி கேட்டா explanation may come from the investigating officer. Undue and unexplained delay alone is fatal. இப்ப டிலே எப்போ ஃபேட்டல் ஆகும் ப்ராசிக்யூஷனுக்கு? Undue delay, unexplained delay alone is fatal to the prosecution. யாராவது ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட் கேட்டிருக்காரு திருப்பி. சார் 1958 SCR 1218 1990 1990 கிரிமினல் லா ஜேர்னல் 1183 1183. சரி, இப்போ எஃப்ஐஆர் ஆன் டயத்துக்கு வந்துருச்சு. ஆன் டைம் எஃப்ஐஆர் இஸ் பிளேஸ்ட் பிஃபோர் த கோர்ட். We are going to appreciate the evidence. We are going to appreciate the evidence. எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லிட்டாங்க, குவாலிட்டி ஆஃப் எவிடன்ஸ் முக்கியம் and not quantity of evidence. Strictly speaking, first information report is not an encyclopedia. FIR is not an encyclopedia. All the material particulars need not be incorporated. Statement and further statement போட்டுக்கலாம். FIRலயே எல்லாமே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் சம் மெட்டீரியல், ஒரு ABC அப்படிங்கிற 3 பேர் ஒரு அக்கரன்ஸை பாக்குறாங்க. புகார் கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மெண்ட்டுக்கு இந்த 3 பேருமே தெரியும், எல்லாரும் சேர்ந்துதான் அந்த காயம்பட்ட நபரை அழைச்சிட்டு போறாங்க. ஆனா அந்த முதல் தகவல் அறிக்கையில இந்த 3 பேருடைய பெயரும் குறிப்பிடப்படவில்லைன்னா, this omission is fatal to the prosecution. This omission is fatal to the prosecution. Next, முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்ச உடனே let us take a case of murder. மதுரையில ஒரு பேருந்து நிலையத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு உணவகத்துக்கு பக்கத்துல ஏ அப்படிங்கிற ஒரு பிஏ வெட்டிட்டதா புகார். புலனாய்வு அதிகாரி முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்ச உடனே அந்த இடத்துக்கு போறார். சம்பவ இடத்தை பாக்குறார். அங்க என்னெல்லாம் இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு he draws a rough sketch. அந்த ஸ்கெட்ச்ல என்ன எழுதுறார்? திசைகளை குறிக்கிறார். எந்தெந்த இடங்கள்ல என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பதிவு செஞ்சுக்கிறார். ஒரு ஆப்சர்வேஷன் மகசர் பதிவு செய்யறார். ஒரு ஆப்சர்வேஷன் மகசர். இந்த ஆப்சர்வேஷன் மகசர் rough sketch எல்லா கேஸ்லயுமே they are filing. எல்லா கேஸ்லயுமே they are submitting. Whether it is admissible into evidence, under which provision, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எவிடன்ஸ் எதுக்கெல்லாம் எவிடன்ஸ் விடணும்? ஃபேக்ட் இன் இஷ்யூ, ஃபேக்ட் இன் இஷ்யூ அண்ட் ரெலவென்ட் ஃபேக்ட்.
The rough sketch observation, Magajar, how it is admissible into evidence, how these are relevant, how they are relevant அப்படின்னு பார்த்தா relevant fact அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ள வந்துடும். relevant fact அப்படிங்கிறதுக்குள்ள வந்துடும். Evidence may be given in any suit or proceeding of the existence or non-existence of every fact in issue and of such other fact as are hereinafter declared to be relevant and of no others. இப்ப அரசு தரப்புல தாக்கல் செஞ்சிருக்கிற எல்லா சாட்சிகளையும் சான்றாவணங்களையும் வெய் பண்றார். வெய் பண்ணி எப்ப தண்டனை கொடுக்க முடியும்? அதனுடைய முடிவு என்ன? தண்டனை. proved, disproved, not proved, proved, disproved, not proved. ஒரு if a fact has been proved by the prosecution, if a fact has been proved by the prosecution succeeds in the prosecution and accused will be convicted. If disproved or not proved அப்படின்னா ended in conviction. இப்போ proved அப்படின்னா என்ன? எப்போ ஒரு fact is said to be proved? ஒரு வழக்குல ஒரு பொருண்மையை மெய்ப்பித்ததாக எப்ப கருத முடியும்? When a fact is section 3 of Indian Evidence Act, a fact is said to be proved when after considering the matters before it, the court either believes it to exist, or considers its existence so probable that a prudent man ought, under the circumstances of a particular case, to act upon the supposition that it exists. Ordinary, normal, prudent man ஒரு கிவன் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ அப்படி ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்கிறார் PW1 அப்படின்னு கோர்ட் பிலீவ் பண்ணா a fact is said to be proved when after considering the matters before it, after analyzing the evidence both oral and documentary before the court either believes it to exist or considers its existence so probable, வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா, that a prudent man ought, under the circumstances of the particular case, to act upon the supposition that it exists. உதாரணமா ஏ அப்படிங்கிறவர் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மெண்டா விசாரிக்கிறோம். இறந்து போனவருடைய மகன், அவர் என்ன சொல்றாரு? இந்த நீதிமன்றத்துல ஆஜரில் இருக்கக்கூடிய 5 எதிரிகளும் எங்க அப்பாவை இன்ன தேதியில நேரத்துல ஆளுக்கு ஒரு அருவாள் வச்சு வெட்டினாங்க. அதை நான் பார்த்தேன். நீ கிட்ட வந்தா உன்னையும் அருவாளால வெட்டி கொன்னுடுவோன்னு மிரட்டினாங்க. நான் பயந்துட்டு ஓடிட்டேன். எல்லாரும் ஓடினதுக்கு அப்புறமா நான் காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்தேன். நான் கொடுத்த புகார் இதுதான், நான் கம்ப்ளைண்ட் இதுதான், எக்ஸிபிட் P1. நான் கொடுத்த புகார் சான்றாவணம் ஆசா 1, என்னை போலீசார் விசாரித்தார்கள்னு சாட்சி சொல்லிட்டார். இப்ப குறுக்கு விசாரணையில அவர் சொல்றார், ஏன்பா உங்க அப்பாவை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு நீங்க எடுத்துட்டு போனீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு டிஃபென்ஸ் லாயர். நான் எடுத்துட்டு போலங்க, அழைச்சிட்டு போலங்க. ஏன்பா கிட்ட போய் பாத்தீங்களா? உங்க அப்பா செத்து போயிட்டாரா? போலீஸ்க்கு போன் பண்ணீங்களா? இல்லைங்க, அன்னைக்கு எனக்கு டியூட்டி இருந்துச்சு, 3 நாளா ஏற்கனவே நான் மெடிக்கல் லீவ்ல இருந்தேன், அதனால நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றார். ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டரை பார்த்தா, விபத்து பதிவேட்டை பார்த்தா, brought by relative or friend of the deceased அப்படின்னு பேர் இருக்கு. brought by friend of the deceased, assaulted by unknown person இருக்கு. இப்ப ஆர்டினரி ப்ரூடன்ட் மேன், தந்தையை மகன் வெட்டுறார். அதுக்காக ஒரு 10 பேர் பட்டாக்கத்தி வச்சு வெட்டுறப்ப பையன் போய் குறுக்க பூந்து சினிமாவில் நடக்கிற மாதிரி காப்பாற்றணும்னு கோர்ட் எதிர்பார்க்கல, சட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் ஆர்டினரி ப்ரூடன்ட் மேன் வெட்டினவன் வெட்டிக்கிட்டேவா இருக்கிறான். ஓடுனதுக்கு அப்புறமா காயம்பட்டவரை தன்னுடைய அப்பாவை அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் ட்ரீட் பண்றதுக்கு ஒரு ட்ரை பண்ணியிருக்காரா? இல்ல வேலைக்கு போயிட்டேங்கிறான். ஸோ இப்ப நீதிமன்றம் என்ன பண்ணும்? செக்ஷன் 3
வெதர் ப்ரூவ்ட் அப்படிங்கிற இந்த இதை வச்சு பார்த்தா either believes it to exist or considers its existence so probable that a prudent man ought under the circumstances of the particular case to act upon the supposition that it exists. His evidence has to be rejected. இன்னொரு உதாரணத்தை வச்சுக்குமே, வெட்டுறான்னு சத்தம் கேக்குது. பக்கத்துல வீட்டுல உள்ளவங்க எல்லாம் உடையாந்து பாக்குறாங்க. ஏங்கிற ஒருவர் அவர் வீட்டுக்குள்ள இருந்து அருவாளோட ஓடுறார். ஏங்கிற ஒருவர் அவரோட வீட்டுல இருந்து அருவாளோட ஒடியாடுறார். அந்த அருவாள்ல ரத்தம் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பாக்குறாங்க, ஒரு 4-5 வீட்டுக்காரங்க. என்ன அந்த ஏங்கிறவர் அவர் வீட்டுக்குள்ள இருந்து அருவாளோட ஓடுறாரு, அருவாள்ல ரத்தம் இருக்குன்னு பாக்குறாங்க. சம்பவத்தை யாரும் பார்க்கல. என்ன நடந்துச்சு, யாருக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. இந்த வீட்டுக்குள்ள இருந்து திரும்பியும் அலறல் சத்தம் கேக்குதே, அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த ஓனரோட மனைவி தலையில 2 வெட்டு காயத்தோட கலறிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வேற எந்த எவிடன்ஸுமே இல்ல. கன்ஃபெஷன் இருக்கு, டிஸ்கவரி ஆஃப் அருவாள் இருக்கு. பட் ஓடுனதை 2 பேர் பார்த்துருக்காங்க. வெதர் திஸ் எவிடன்ஸ் இஸ் அட்மிசிபிள் இன்டு எவிடன்ஸ். தி எவிடன்ஸ் ஆஃப் நெய்பர்ஸ். அவங்க என்ன சொல்றாங்க, ஏ ran away from his own house with an arwal which contains some blood marks. சொல்றார். whether it is admissible into evidence அப்படின்னா yes. how prosecutor argue பண்றார், ஜட்ஜ் கேக்குறார், sir under which law you rely upon how it is admissible into evidence na this is a conduct of the accused. This is the conduct of the accused. Any fact is relevant which shows or constitutes a motive or preparation of any fact in issue or relevant fact. Section 8 of Indian Evidence Act, but it is relevant. It's the conduct of the accused is relevant. வீட்டுக்குள்ளக ஒய்ஃப், ஒரு நார்மல் ப்ரூடன்ட் மேன் என்ன பண்ணணும், ஒய்ஃப் அடிபட்டு கிடக்குறான், காயம், கத்துறார், இவன் ஓடுறான், கையில அருவாள் இருக்கு, ரத்தம் இருக்கு. So his conduct is very relevant. ஏற்கனவே சொன்னேன், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டையும் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இந்த 2 டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸையும் பார்க்கலான்னு. Let me take only 5 minutes and this part of session will be over within 5 minutes. Let us continue in 2 or 3 sessions. Appreciation of evidence is a very big chapter. We have to see from Evidence Act section 5 to section 55. Section 5 to section 55. Now time is over. Time is 12:15. Let me give a figures. I will take few minutes regarding confession. Confession, judicial confession, extrajudicial confession, confession before a police officer. Section 24, 25, 26 law, there is a bar. Confession before police officer is inadmissible. The only aid is under section 27. Only aid is section 27 of Indian Evidence Act. Section 27 of Indian Evidence, to apply section 27, there must be a accusation against an accused. He must be in custody of the police officer. My dear friends, please take note of the fact. Section 27 speaks about the custody of the police officer. It does not speak about arrest by the police officer. So custody kum arrest kum வித்தியாசம் இருக்கு. Arrest பண்ணிட்டா accused will be under the custody of the police officer. ஆனா கஸ்டடியில அரஸ்ட் கிடையாது. எப்படி கல்பபிள் மர்டருக்குள்ள கல்பபிள் ஹோமிசைட் இருக்கும், மர்டருக்குள்ள கல்பபிள் ஹோமிசைட் இருக்கும், பட் ஆல் கல்பபிள் ஹோமிசைட் ஆர் நாட் மர்டர். So this is a confusion number 1. Confusion number 2 is அரஸ்டுக்குள்ளக்க கஸ்டடி இருக்கும், கஸ்டடினா அரஸ்ட் கிடையாது. Section 27 speaks about custody of the police officer and the custody and the information whether it amounts to confession or not. அது கன்ஃபெஷனாவும் இருக்கலாம், ஸ்டேட்மெண்டாவும் இருக்கலாம். leading to discovery of a fact. leading to discovery of a fact. என்ன மாதிரி அந்த ஒரு fact இருக்கணும்? My dear friends, my dear young friends, please take note of the fact. Note
it does not, section 27 does not speak about discovery of a material object. ஒரு நகை டிஸ்கவரி ஆயிருக்கணும், ஒரு தங்க கட்டி டிஸ்கவரி ஆயிருக்கணும், ஒரு 2 வீலர் டிஸ்கவரி ஆயிருக்கணும், அருவாள் கத்தி இது மாதிரி டிஸ்கவரி ஆயிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. It is not a recovery of fact, it is only a discovery of fact. It is only a discovery of fact. The law speaks about discovery of fact. அந்த discovery of fact எப்படி இருக்கணும்னா டிஸ்டிங்க்டா இருக்கணும், ஏற்கனவே இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருக்கு தெரியாத விஷயமாக இருக்கணும். அப்புறமா இந்த கேஸுக்கு ரிலேட்டடா இருக்கணும். கேஸுக்கே சம்பந்தம் இல்லாம ஒரு செல்போன் எடுத்து கொடுக்குறார், ஒரு செல்போன் எடுத்து கொடுக்குறார், சார் இந்த அக்கரன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு புது ஜீன்ஸ் வாங்கினேன் சார், இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறார். whether it is admissible under section 27, no, it is not admissible. Why? There's no relevancy to the case. It is not relevant to the case. இந்த டிஸ்கவரியை வச்சு இந்த கேஸ்ல எதையும் கண்டுபிடிக்க போறது இல்ல. So it is irrelevant, it is inadmissible. My dear friends, thank you for hearing me for 1 hour. We will meet in the next session. Let me invite questions. I am grateful and thankful for the organizers for having given me this nice opportunity to be with you. Thank you கருணாநிதி ஜி, மிக்க நன்றி. நம்ம Q&A போறதுக்கு முன்னாடி 2 அனௌன்ஸ்மெண்ட், அப்புறம் நம்ம நார்மல் ரொட்டீனை மாத்தி நம்ம வோட் ஆஃப் தேங்க்ஸ் முடிச்சுட்டு Q&A எடுப்போம். ஒரே ஒரு நிமிஷம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நம்ம அகில பாரத வழக்கறிஞர் சங்கம் தமிழ்நாடு பிரிவுல இருந்து நம்ம 2 காம்படிஷன் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஒன்று வந்து விமன் லாயர்ஸ்க்கான எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன். ஸோ தமிழ்லையும் எழுதலாம், ஆங்கிலத்திலையும் எழுதலாம், 1500 வார்த்தைகளுக்குள்ள இருக்கணும். கடைசி நாள் வந்து 15ஆம் தேதி மே மாதம். ஸோ எல்லாரும் இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்றது மட்டும் இல்லாமல் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு காம்படிஷன் என்னன்னா, யங் லாயர்ஸ்க்கான ஒரு எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன். இதுலயும் விமன் லாயர்ஸ் மாதிரி பல ப்ரைசஸ் இருக்கு. இதுல ஒரே ஒரு ரிக்குவயர்மெண்ட், யங் லாயர்ஸ் எல்லாரும் குவாலிஃபிகேஷன் என்னன்னா 10 வருஷத்துக்கு கம்மியான பார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற சொல்லுவாங்க. என்ரோல்மெண்ட்ல இருந்து அவங்க வந்து இங்க போட்டிருக்க தேதிக்குள்ள அவங்க வந்து 10 வருஷத்துக்குள்ள பார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அதுதான் ரிக்குவயர்மெண்ட். அதுக்கப்புறம் நான் வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்றதுக்காக நான் இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து நம்மளோட வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் அவர்களை அழைக்கிறேன். பாலசுப்ரமணியன் அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதிவக்தா பரிஷத்துல அவங்க பொறுப்பாளராகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அங்க அடிஷ்னலா மற்ற சோஷியல் கேம்பெயின்ஸ்லயும் இன்வால்வ்டா இருக்காங்க. சிவில் அண்ட் கிரிமினல் பிராக்டிஸ்ல இன்வால்வ். இது இல்லாம கௌ ரக்ஷக்ஸ் ரிலேட்டடான இல்ல கௌ ரிலேட்டடான ப்ரொடெக்ஷன் ரிலேட்டட் மேட்டர்ஸ்லயும் அவங்க அங்க அப்பியர் ஆயிட்டு இருக்காங்க. பாலசுப்ரமணியம் ஜி ப்ளீஸ். நடத்தி கொண்டு வரும் இந்த விர்ச்சுவல் ஸ்டடி சர்க்கிள் இன்று நமது மதுரை உயர்நீதிமன்ற மத்திய அரசின் மூத்த வழக்கறிஞர் திரு கருணாநிதி ஜி அவர்கள் தங்கள் அனுபவத்தை கொண்டு வழங்கியுள்ளார்கள். இது தொடர்ந்து கண்டினியூ செய்வார்கள் என்று நம்புகிறேன். இன்று சார் எடுத்து வந்து வழக்கறிஞர்களும் நண்பர்களும் தொடர்ந்து பங்கேற்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நீங்கள் இதற்கு முன்பு விடுபட்ட வகுப்புகளையும் நீங்கள் கண்டு கழிக்கலாம். அடுத்த வகுப்பு வருகிற சனிக்கிழமை அன்று உமன் ப்ரொடெக்ஷன் ரைட்ஸ் பற்றிய தலைப்பில் இருக்கும். அதற்கான அறிவிப்புகள் வந்து தொடர்ந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் முடிந்தவுடன் தெரிவிக்கப்படும். நன்றி.